ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வேலை அகாடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன். நம்ம டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் நம்பர் சிஸ்டம் பார்த்துட்ருக்கோம். அதில் வீடியோ நம்பர் 5. இதுக்கு முன்னாடி 4 வீடியோ போட்டிருக்கோம். இதில் அது நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். போய் செக் பண்ணி பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ்ன்னு இருக்கும், அதுக்குள்ளே தான் இருக்குது. போய் செக் பண்ணி பாருங்கள். போன வீடியோ நம்பர் 4ல் ஒரு சம் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். 2 சம் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். ஒன்றுத்துக்கு ஆன்சர் சொன்னேன், ஒன்றுத்துக்கு ஆன்சர் சொல்ல. அந்த சம்முக்கான ஆன்சர் பார்த்துப்போம். கொஷின் என்னென்னா 16 சென்டிமீட்டர், 17 சென்டிமீட்டர் அப் டு 30 சென்டிமீட்டர் முறையே பக்க அளவுகளாக கொண்ட 15 சதுரத்தோட பரப்பளவு காண்க அப்படின்னு பார்த்துருந்தோம். இதுக்கு ஆன்சர் என்னென்னா 8215. ஓகேவா? அதில் ஆன்சர் 8215. என்ன பண்ணால் 1 ஸ்கொயர்லேருந்து அப் டு 30 ஸ்கொயர் வரலையும் எடுக்கணும். -1 ஸ்கொயர்லேருந்து அப் டு 15 ஸ்கொயர்டு. ஓகேவா? இப்போ n(n+1) வர்க்கங்களின் கூடுதல் ஃபார்முலா n(n+1) 2n+1 / 6. n(n+1) 2n+1 / 6. இதில் என்னோட வேல்யூ வந்து 30, இதில் என்னோட வேல்யூ வந்து 15. ஓகேவா? அதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். 8215 தான் அதுக்கு ஆன்சர். நீங்கள் போட்டு பார்த்துக்கிங்கன்னா செக் பண்ணிங்க, ஆன்சர் இதான் வரும். இப்போ வாங்க சம்குள்ளே போகலாம். போன இதில் வந்து இயல் எண்களின் கூடுதல் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து வர்க்கங்களின் கூடுதல் பார்த்துட்டோம். அது தேரியாக கேட்டாங்க எப்படி போகிறதுன்னு பார்த்துட்டோம். ஒரு ஃபஸ்ட்டு வீடியோவில் ஃபார்முலா ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஓகேவா? இப்போ கன அளவு. ஓகேவா? கணங்களின் கூடுதல் பார்க்க போகிறோம். கொஷின் நம்பர் 1. 1 cube, cube வந்தால் கணம். 2 cube, 3 cube up to 20 cube. கூடுதல் காண்க. கொஷின் நோட் பண்ணிக்கிங்க. 1 cube, 2 cube, 3 cube up to 20 cube. கூடுதல் காண்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்படி வந்து அதோட ஃபார்முலா என்ன? n(n+1) / 2 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இது கணங்களின் கூடுதல் ஃபார்முலா. கணம்னா கியூப். ஓகேவா? கணங்களின் கூடுதலோட ஃபார்முலா. இப்போ என்னோட வேல்யூ இதில் என்ன? லாஸ்ட் இருக்கதான் என்னோட வேல்யூ 20. அப்படியே என்னோட வேல்யூ 20ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ n(n+1) / 2 ஹோல் ஸ்கொயர் இதுதான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். n இருக்க இடத்துல 20 போடுங்க. n-க்கு பதிலாக 20 போட போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 20. இது 2 மல்டிப்ளையில் இருக்குது. மல்டிப்ளை சிம்பிள் போட்டுங்க. 20 1 கூட்டினீங்கன்னா 21 வரும். /2 ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு 2ஆம் வாய்ப்பால் இதை அடிச்சிங்கன்னா 10 30 வரும். 10 × 21 ஹோல் ஸ்கொயர். 10 × 21 210 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ 210 ஹோல் ஸ்கொயர்னால் 210 2 தாட்டி பெருக்கணும். பெருக்குங்க, என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். 44,100. ஓகேவா? இது ஆன்சர். கேட்டிருக்காங்க கணங்களின் கூடுதல் கேட்டிருக்காங்க. கணங்களின் கூடுதலோட ஃபார்முலா n(n+1) / 2 ஹோல் ஸ்கொயர். n இருக்கிற இடத்துல 20 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 20 × 21 / 2 2 tables are 20 10 டைம்ஸ் வரும். 10 × 21 மல்டினா 220. அதை ஸ்கொயர் பண்ணி 210 அதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 44,100 வரும். ஓகேவா? நோட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு 2வது சம் பார்ப்போமா? உங்களுக்கு நம்ம வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சா நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா அது நிறைய பேருக்கு போய் சேரும். அதனால் லைக் பண்ணுங்கள். 2வது சம் பார்ப்போம். 1 + 8 + 27 + 60 + up to 1000 என்ற தொடரின் கூடுதல். இப்போ பாருங்கள், 1 8 24 64 100ன்னு இருக்குது. இதை பார்த்தா இயல் எண்கள் மாதிரி இல்லை. ஓகேவா? ஸ்கொயர்லேயும் கொடுக்கல, க்யூப்லேயும் கொடுக்கல. இப்படி இருந்தால் என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் ஒரு ட்ரிக் இருக்குது. இப்போ 1 cube தான் 1 வரும், 2 cube தான் 8 வரும், 3 cube தான் 9 வரும். ஓகேவா?
கணங்களை தான் இப்படி மாற்றி கொடுத்தாங்க. 10 க்யூப்னா 1000 வரும். ஒன்றும் கிடையாது. 10 க்யூப்னா 10 3 தாட்டி பெருக்குங்க இந்த ஆன்சர் வந்துடும். 3 3 தாட்டி பெருக்குங்க இந்த ஆன்சர் வந்துடும். 2 3 தாட்டி பெருக்குங்க இந்த ஆன்சர் வந்துடும். 1 3 தாட்டி பெருக்குனா இந்த ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இப்படி கொடுக்கறதுக்கு பதிலாக இப்படி கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. ஓகேவா? அதே நம்ம போட்டோம்னா இது கணங்களின் ஃபார்முலா. அதே ஃபார்முலா n/n+1/2 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? கொஷின் எப்படி வேணாலும் கேட்கலாம். அதனால தான் நான் இந்தமாதிரி மாடல் ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன். என்னோடய வேல்யூ 10 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக இருக்கிறது 10 தானே. 10 × 10 + 1/2 ஹோல் ஸ்கொயர். 10 × 11/2 ஹோல் ஸ்கொயர். ரெண்டாம் வாய்ப்பால் இதை அடிச்சிங்கன்னா 5 தாட்டி வரும். 5 × 11 ஹோல் ஸ்கொயர். 55 11 5 பெருக்குங்கண்ணா. இப்போ 55 பெருக்குங்க 2 தாட்டி. அதான் அதோட ஆன்சர். மூவாயிரத்தி 25. ஆன்சர் வந்து 3025. ஓகேவா? கொஷினை இன்டெரக்டாக கொடுத்துருக்காங்க. அதை நம்ம மாற்றிக்க வேண்டியதான். 1 க்யூபோட வேல்யூ இது 2 க்யூபோட வேல்யூ. எப்போதுமே மேக்ஸில் நீங்கள் பேசிக்காக கற்றுக்கிறது 1 ஸ்கொயர்லேருந்து 20 ஸ்கொயர் உள்ள வேல்யூ நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும். அதுமாரி 1 க்யூப்லேருந்து 20 க்யூப் உள்ள வேல்யூ வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஓகேவா? இது மூணுமே மைண்டில் வச்சுக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சம் போடுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3rd சம் பார்ப்போம். தேர்ட் சம் பார்ப்போமா? 9 க்யூப் 10 க்யூப் அப் டு 21 க்யூப் கூடுதல் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூடுதல் காண்கன்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ இது எப்படி இருக்குது? டேரெக்டாக 1லேருந்து ஆரம்பிக்காமல் நடுவுலேருந்து ஆரம்பிச்சிருக்கு. நடுவுலேருந்து ஆரம்பித்தா என்ன சொன்னேன்? 1 க்யூப் 2 க்யூப் அப் டு 21 க்யூப். லாஸ்ட் நம்பர் எடுத்துக்குங்க. அடுத்து 1 க்யூப் 2 க்யூப் அப் டு இதுக்கு ப்ரீவியஸ் நம்பர் 9க்கு முன்னாடி நம்பர் என்ன 8 க்யூப். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் இந்த ஆன்சர் வந்து கிடச்சிடும் நமக்கு. இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும். க்யூபுக்கு n/n+1/2 ஹோல் ஸ்கொயர். n/n+1/2 ஹோல் ஸ்கொயர். இதில் என்னோட வேல்யூ வந்து 8ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இதில் என்னோட வேல்யூ வந்து 21ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். இப்போ 21 நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேவா? புரியுதா? நான் சொல்லாமல் போட்டேன் கேட்குறேன். 21 + 1 ஆட் பண்ணிங்கன்னா 22 வந்துடும். அதுமாரி 8 + 1 ஆட் பண்ணிங்கன்னா 9 வந்துடும். இது ரெண்டும் மல்டிப்ளேயில் இருக்குது, அதனால் மல்டிப்ளை சிம்பிள் போட்டிருக்கேன். 2 டேபிள்ஸ் இது அடிச்சிங்கன்னா 11 டைம்ஸ் வரும். இதை 2 டேபிள்ஸ் அடிச்சிங்கன்னா 4 டைம்ஸ் வரும். 21 × 11 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 × 9 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? 21 11 மல்டிப்ளை பண்ணுங்கள். 31 ஹோல் ஸ்கொயர். அதுமாதிரி 4 9 மல்டிப்ளை பண்ணுங்கள். 36 ஹோல் ஸ்கொயர். இப்போ என்ன பண்ணணும்? இதை திருப்பி மல்டிப்ளை பண்ணணும். 36 2 தாட்டி மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 231 2 தாட்டி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 53361. இப்போ இது ரெண்டையும் கழிச்சிங்கன்னா என்ன வரும்னா 5 5 நம்பர் 2 15 6 0 2. ஓகேவா? இது ஆன்சர் வரும் 52,065. 52,065. புரியுதா? ஸ்டெப்பு கொஞ்சம் அதிகமாக போகிற மாதிரி தான் இருக்கும் இதுமாதிரி சம் கொடுத்தாங்கன்னா. ஆனால் நீங்கள் போட்டிங்கன்னா ஈஸியாக தான் வந்துடும். அதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி மல்டிப்ளை பண்ணுறதா அதில் கொஞ்சம் பெரிய வேலை. ஓகேவா?
இதை கேன்சல் பண்ணுறோம், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம், திருப்பி இதை 2 தாட்டி மல்டிப்ளை பண்ணுறோம். அதேமாதிரி இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம், திருப்பி அதை 2 தாட்டி மல்டிப்ளை பண்ணுறோம், ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண ஆன்சர் வந்தது 52,065. 3வது கேள்விக்கு இது ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 4வது கேள்வி பார்ப்போமா? நாலாவது கேள்வி நோட் பண்ணிக்கிங்க. 12 சென்டிமீட்டர், 13 சென்டிமீட்டர் அப் டு 25 சென்டிமீட்டர் ஆகியவற்றை முறையே பக்க அளவுகளாக கொண்ட 14 கனச்சதுரம்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இதுலேயும் பார்த்ததில் வெறும் சதுரம் தான் பார்த்தோம்னா இது கனச்சதுரம்னு கொடுத்துருக்காங்க. சதுரங்களின் மொத்த கன அளவு காங்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கனச்சதுரம்னு கொடுத்துட்டாங்களா? அப்படின்னா க்யூப், கன அளவுனாலும் க்யூப் தான். அப்படின்னா இது க்யூப். இது க்யூப் வேல்யூ கண்டுபிடிக்கணும். என்ன சொன்னால் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர். இப்போ நமக்கு நடுவுலேருந்து கொடுத்துருக்காங்க 12 13லேருந்து. அப்படின்னா மொத்த வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு இப்படி போட்டுக்கணும். க்யூப் மைனஸ் 1 க்யூப் 2 க்யூப், இதுக்கு ப்ரீவியஸ் நம்பரை மைனஸ் பண்ணிக்கணும். இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இதில் என்னோடய வேல்யூ 25, இதில் என்னோடய வேல்யூ 11. இப்போ ஃபார்முலா என்ன? n of n plus 1 divided by 2 whole square. n of n plus 1 divided by 2 whole square. 25 into 25 plus 1 divided by 2 whole square. n இருக்க இடத்துல அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 25 into 26 by 2 whole square. 11 into 12 divided by 2 whole square. 12 அடிச்சிங்கன்னா 6 தாட்டி வரும். இது அடிச்சிங்கன்னா 13 தாட்டி வரும். ஓகேவா? 25 into 13 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 11 into 6 ஹோல் ஸ்கொயர். இது ரெண்டையும் பெருக்கிங்கன்னா 66 ஹோல் ஸ்கொயர் வந்துடும். இது ரெண்டும் பெருக்கி காமிக்கிறேன் பாருங்கள். 3 5 பேலன்ஸ் 1 7 5 2 325 வரும். 325 ஸ்கொயர் பண்ணுங்கள், 66 ஸ்கொயர் பண்ணுங்கள். ஓகேவா? 325 இங்கே ஸ்கொயர் பண்ணி காமிக்கிறேன். 12 பேலன்ஸ் 1 15 16 ரெண்டாயிரம் பேல பண்ணிங்கன்னா 10 5 6 15 பேலன்ஸ் 1 7 9 16 15 1,05,625 மைனஸ் 66 பெருக்கிக்கிங்க. $4,356. இது ரெண்டையும் கழிச்சிங்கன்னா என்ன வரும்னா 1,01,269. இதுதான் ஆன்சர் வரும். ஓகேவா? ஆன்சர் இதான் வரும். ஒன்றும் இல்லை, அந்த ஸ்டெப்பில் அதே மெத்தடு தான். இப்போ ஒரு சம் நம்ம போட்டோம்னா அதே ஃபார்முலா வச்சு தான் எல்லா சம்மும் போட்டோம். கொஷினோட டைப் மட்டும் மாறுது. என்னென்ன கொஷினுக்கு எப்படி வருதுன்னு மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. சாதா மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணி மைனஸ் பண்ண ஆன்சர் வரும். ஓகேவா? நீங்கள் சைடில் ரஃப் ஷீட் வச்சு போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகும். மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஓகேவா? நான் டெய்லி போகிற சமயம் நீங்கள் போட்டு பாருங்கள், அது போதும். நம்ம அழகாக தட்டி தூக்கிடலாம். 25க்கு 25 மார்க்.
அஞ்சாவது சம் பார்ப்போம். இப்போ போட்டது வந்து கணங்கள், இது வந்து வேறு மெத்தட். ஓகேவா? அப் டு 40 உறுப்பு வரை கூடுதல் காண்கன்னு கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது? 135 ஒற்றைப்படை எண்களாக இருக்குது. அப் டு 40ன்னு கொடுத்துருக்காங்க. 40 உறுப்பு வரைனா என்னோட வேல்யூ 40. ஒற்றை இயல் எண்களின் கூடுதல் ஃபார்முலா என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருப்போம். நோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் பண்ணி பாருங்கள். ஒற்றைப்படை இயல் எண்களின் கூடுதல், இது ஈஸி ஃபார்முலா. n ஸ்கொயர். ஓகேவா? இப்போ என்னோடய வேல்யூனா 40 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 40 × 40 போட்டிங்கன்னா 1600 வரும். ஓகேவா? ஆன்சர் 1600. ஃபார்முலா இதை வச்சு ஒற்றைப்படை என்ன எடுத்துக்கிறோம், ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ஆன்சர் போடுறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் 5 சம் பார்த்துட்டோம். இந்த வீடியோக்குள்ளே 5 சம், 2 சம் ஹோம்ஒர்க் தரேன், நோட் பண்ணிக்கிங்க. ஹோம்ஒர்க் சம் ட்ரை பண்ணுங்கள். ஹோம்ஒர்க் சம் வந்து ஒரு சம்க்கு ஆன்சர் சொல்லுவோம், ஒரு சம்க்கு ஆன்சர் சொல்ல மாட்டேன். ஓகேவா? அந்த சொன்ன சம்முக்குள்ளதை போடுங்க, இன்னொரு சம் போடுங்க. நாளைக்கு வந்து அடுத்த வீடியோவில் அந்த இன்னொரு சம்க்கான ஆன்சர் வந்து வரும். ஹோம்ஒர்க் சம் 1, 1 cube 2 cube up to 15 cube minus 1 plus 2 up to 15 மதிப்பு காண்க. இது வந்து கணங்களின் கூடுதல், இது இயல் எண்களின் கூடுதல். 2 ஃபார்முலாவும் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். இது மைனஸ். ஓகேவா? இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 14280. ரெண்டாவது கேள்வி 26 + 27 + 28 up to 60 கூடுதல் காண்க. இதுக்கு ஆன்சர் நாளைக்கு வீடியோவில் சொல்லுவேன். நீங்கள் போட்டு பாருங்கள். 1லேருந்து 60 வச்சுட்டு -1லேருந்து 25 வச்சு போட்டிங்கன்னா வந்துடும். ஓகேவா? போட்டுட்டு நாளைக்கு நான் ஆன்சர் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.